போன வாரம் ஃபுல்லாவே நெட்வொர்க் இஷ்யூவா? நான் எத்தனை தடவை கால் பண்ணனும் உனக்கு தெரியும்ல? நான் அத்தனை தடவை உனக்கு கால் பண்ணியும் நீ திரும்ப ஒரு தடவை கூட கூப்பிடல. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசணும்னு உன்கிட்ட சொல்லிருந்தேன். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கேக்குது, என்னன்னு சொல்லு. என்ன கேக்குது உனக்கு? முதல்ல என்னோட முகத்தை பாரு. எனக்கு என்ன நடந்தாலும் அத பத்தி உனக்கு கவலை இல்ல. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, ஆனா நீ அதை கேட்காம தொடச்சிட்டு இருக்க. இத பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்படியா? நான் பிரெக்னண்டா இருக்கேன். இதுதான் அதுக்கு ஆதாரம். உனக்கு பைத்தியமா? நீ தானே இதுல சேஃப்டியோட இருந்திருக்கணும். அபார்ஷன் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. எனக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. அபார்ட் சீக்கிரம் பண்ண. சஞ்சய், உன்னால அபார்ஷனை பத்தி எப்படி யோசிக்க முடியுது? உனக்கு தெரியும்ல, எனக்கு அம்மா ஆகிறது ஒரு கனவு. அப்படி இருக்கும்போது என்னோட கனவை நீ எப்படி கலைக்க நினைக்கிற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன அவமானப்படுத்தணுமா? யாராவது கேட்டா என்ன சொல்லுவ? இதோட அப்பா யாரு? யார் குழந்தை இது? என்ன சொல்லுவ? எதுவுமே பேசாம அபார்ட் பண்ற வழிய பாரு. முட்டாள்தனமா பேசுற. மத்தவங்க பேசுறத பத்தி கவலைப்படுறல, ஆனா எனக்கு அந்த கவலை இல்ல. ஏன்னா நீ என் கூட இருக்க சஞ்சய். வாழ்க்கை முழுக்க நான் உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். இந்த குழந்தை தான் நம்ம 2 பேரோட காதலுக்கு அடையாளம். இத மறைக்கிறதோ அழிக்கிறதோ உனக்கு தப்புன்னு தோணலையா? சஞ்சய், நான் சொல்றத கேளு. இந்த குழந்தை இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீ இல்லாமலும் நான் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் சஞ்சய், என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஹலோ. அண்ணா, நான் ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். எல்லாம் செட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நான் நாளைக்கு நைட்டு திரும்ப ஊருக்கு போறேன். நீ கிளம்பு. இதான் என்னோட வீடு. எப்படி இருக்கா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நான் கனவுல பார்த்தேன்னு சொன்னல, அதே மாதிரி. இப்போதைக்கு நம்ம ரெண்ட்ல தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமே இதே மாதிரி ஒரு அழகான வீடு வாங்கிடலாம். கண்டிப்பா. ஹலோ சார், பிளம்பர் பேசுறேன். கொஞ்சம் மேல வரீங்களா? சரி, ஓகே. தீப்தி, டெரஸ்ல ஏதோ வாட்டர் சப்ளை இஷ்யூவா இருக்கா. தண்ணி அதனால தான் வரலன்னு சொல்றாங்க. நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. வாவ்,
என்ன இங்க யாருமே இல்ல? பிரமாதம் டார்லிங், பிரமாதம். ரொம்ப அழகா கேம் ப்ளே பண்ற. நீ என்ன நினைச்ச? என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா இங்க நான் உன்னோட குழந்தைய சுமந்துக்கிட்டு கர்ப்பமா இருக்கேன். நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க. ஆஹா, இப்பதான் புரியுது. இதுக்காக தான் நீ வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? என்ன சுலபமா ஏமாத்திடலான்னு கனவுல கூட நினைக்காத. இங்க பாரு, நடந்தது என்னவோ நடந்துருச்சு. இப்ப கூட நம்மளால ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். ஒரே குடும்பமா இருக்கலாம். அது எப்படி இருக்க முடியும்? அது எப்படின்னா, பகல் நேரம் முழுக்க நீ அந்த பொண்ணுக்கு கணவன் ஆகிற. இரவு நேரத்துல கட்டாயம் நீ என்கிட்ட வந்தாகணும். நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு. நாம 2 பேரும் அங்க சந்திச்சு பேசலாம். நான் சொல்றபடி நீ கேட்டனா சந்தோஷம். இல்லனா ஏன் கிட்டதான் பிரெக்னன்சி ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நான் உன் வீட்டுக்கும் உன் மாமியார் வீட்டுக்கும் காட்டினேன்னு வையேன், உன் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிரும். அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். உன் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்ச இடத்துலயே முடிஞ்சு நீ உள்ள போக வேண்டியது இருக்கும். அதுக்கு வீட்டுக்கே வந்துரு.